தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவை கைப்பற்றப் போவது யார்? அதிமுகவை கைப்பற்றப் போவது யார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் 1987ஆம் ஆண்டு காலமானார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள், ஜெயலலிதா அணி என இரண்டு பிரிவாக கட்சி பிளவுபட்டது. ஜானகி அம்மாளுக்கு இரட்டைப்புறா சின்னமும் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டது. ஆனால் 1989ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இரண்டு அணிகளும் தோல்வி அடைந்த பின்பு இரண்டு அணிகளும் ஒருங்கிணைந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்ட பின்பு இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்தது. ஆனால் அதற்கு பின்பு ஜெயலலிதா அவர்கள் 2016ஆம் ஆண்டு அவர் காலமான பின்பு மீண்டும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒருங்கிணைந்த பின்பு இரட்டை இலை சின்னமும் கட்சி கொடியும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பின்பு ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கொண்டாடினாலும் 90%க்கும் அதிகமான பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்த காரணத்தினால் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே இரட்டை இலை சின்னத்தையும் கட்சி கொடியையும் ஒப்படைத்துவிட்டன. தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக போராடி வந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு நீதிமன்றம் கைவிரித்து விட்டது. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் அவர் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதேபோன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். அதேபோன்று சசிகலா எந்த அணியிலும் இல்லாமல், தொண்டர் பலம் யாருமே இல்லாமல் தனித்து உள்ளார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி செல்லும் இடங்களிலெல்லாம் அதிமுக தேர்தலுக்கு பின்பு ஓ பன்னீர்செல்வம் கைவசமாகும் என்று கூறுகிறது. ஒரு சில இடங்களில் டிடிவி தினகரன் வசம் செல்லும் என்கிறது. அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கைக்கு செல்லும், டிடிவி தினகரன் கைக்கு செல்லும் என்ற ஆருடம் சொல்வதற்கு அண்ணாமலை யார்? அண்ணாமலை பாஜகவுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவர். அவர் என்ன நீதிபதியா அல்லது தேர்தல் ஆணையாளரா? தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒப்படைத்து விட்டன. இனி திருப்பி அதை மறுபரிசீலனை செய்வது என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக கட்சி கொடியையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒப்படைத்து விட்டன. அதற்கு பின்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்புறம் தற்பொழுது தமிழக இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டது. ஆனால் அதிமுகவை கைப்பற்றப் போவது யார் என்று பலர் பரபரப்பாக பேசுகின்றனர். சசிகலா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக போகிறார். தேர்தலுக்கு பின்பு ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு தலைமை தாங்குவார். டிடிவி தினகரன் தலைமை தாங்க போகிறார் என்று ஆளாளுக்கு ஏதோ ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள். முதலிலே நாம் பார்க்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி தொண்டர்கள் 90% ஆதரவு அவருக்குத்தான். அவர் ஒரு அரசியல் சாணக்கியர், கட்சியை நல்ல முறையிலே வழிநடத்தி கொண்டுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் சசிகலாவை அதிமுகவினர் தலைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சசிகலா சிறைக்கு போய் வந்துவிட்டார். சசிகலா ஜெயலலிதாவுக்கு ஒரு தோழி, அவ்வளவுதான். அரசியல் ஆலோசகர். அவர் அரசியல் தலைவருக்குரிய எந்த ஒரு பண்பும் கிடையாது. ஒரு பேச்சு திறமையோ அரசியல் சாணக்கியமோ எதுவுமே சசிகலாவுக்கு கிடையாது. ஜெயலலிதாவுடன் தோழியுடன் இருக்கும் வரை அவர் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை விரட்டி பணம் வாங்கி கோடி கோடியாக அவரும் அவருடைய உறவினர்களும் சொத்து சேர்த்தனர். பின்பு சிறைக்கு சென்று வந்து விட்டார் சசிகலா. அதோடு முடிந்து போயிற்று. சசிகலாவை இனிமேல் யாரும் நம்ப தயார் இல்லை. எந்த அதிமுக தொண்டரும் நம்ப தயார் இல்லை. ஆகவே
சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆகப் போகிறார் என்பது ஒரு வதந்தி. அடுத்ததாக டிடிவி தினகரன் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் 2017 சசிகலா சிறைக்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்புதான் அவரை கட்சியில் மீண்டும் சேர்த்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார். ஆனால் அடுத்த ஓராண்டு காலத்திற்குள் டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தனியாக 5 ஆண்டுகள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருப்பவர் எப்படி அதிமுகவை கைப்பற்ற முடியும்? எப்படி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக முடியும்? இதை சிறு பிள்ளையிடம் கேட்டால் கூட தெளிவாக பதில் சொல்லிவிடும். அவர் வேறு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். எப்படி அதிமுகவை கைப்பற்றுவார்? அதிமுக பொதுச் செயலாளர் ஆவார் டிடிவி தினகரன் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. அந்நிய செலவாணி ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் பல உள்ளன. அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாகிவிட்டார். ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பு அவருக்கு கிடையாது. தலைவருக்குரிய பண்பு நான் தான் தலைவர் என்று ஒரு தெனாவட்டாக இருப்பார். தொண்டர்களை அவர் மதிக்கவே மாட்டார். ஓ பன்னீர்செல்வத்துடைய கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிவிட்டது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் சாணக்கியம் தெரியாது. அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களை விட கட்சியை விட தன்னுடைய குடும்ப நலத்தில்தான் அக்கறை உள்ளவர். தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஓ பன்னீர்செல்வத்தோட குறிக்கோள். ஆகவே ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆவது இனிமேல் நடக்காத காரியம். ஆனால் ஒரு பூச்சாண்டி வருது என்று கிளப்புவது போன்று சசிகலா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆகிறார். டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆகிறார். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆகிறார் என்று ஆளாளுக்கு ஒரு வதந்தியை கிளப்பிக் கொண்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி அது என்ற நிலைமை வந்தாகிவிட்டது. அது வெற்றியோ தோல்வியோ அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு ரெட்டலை சின்னத்துக்காண்டி வேலை பார்க்குறவன், சரிங்களா? இந்த திமுக காரங்க மாதிரி கோழிக்கறி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் வேலை பார்க்குறவங்க கிடையாது. அதிமுக தொண்டர் சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தா போதும், அவன் கட்சிக்காண்டி வேலை பார்ப்பான், அப்படியால. ஆக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆகவே தற்பொழுது அதிமுக என்றால் எடப்பாடி என்றால் அதிமுக. ஒரு தோல்வியோ வெற்றியோ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதிமுகவை கைப்பற்ற போவது யார்? சசிகலாவா, ஓபிஎஸ்ஆ, டிடிவி தினகரனா என்ற வதந்தி தான் பொழிய அதிமுகவை யாராலும் கைப்பற்ற முடியாது, யாராலும் அழிக்கவும் முடியாது. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அந்த உண்மை, அதை யாராலும் இனிமேல் அசைக்கவும் முடியாது. அடுத்ததாக அதிமுகவை தொட்டவன் கெட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். 1996ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையை வைத்து நரசிம்மராவ் ஜெயலலிதாவை மிரட்டி கூட்டணி சேர்த்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இன்னைக்கு பரிதாபமாக போச்சு. 30 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெறும் 9 தொகுதியில் போட்டியிடுது. நீ அடுத்த 6, 3, 2, 1 அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடும். அதில் பார்த்தீங்களா? அதனால் அதிமுகவை தொட்டவன் கெட்டான். அது காங்கிரஸ் கட்சி தான் உதாரணம். அதனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை சீண்டிகிட்டு இருக்குது. இனி பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு தேய்பிறை தான் இருக்கும். அதனால் அதிமுகவை கைப்பற்றப் போவது யார் அப்படின்னு சும்மா ஒரு வதந்தி தான் உடைய. அதிமுகவை யாராலும் கைப்பற்ற முடியாது. அதிமுக என்றால் எடப்பாடி என்றால் அதிமுக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது.